இந்த பேட்டரி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பழைய பேட்டரியை இந்த ஷாப்பில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ப்ரைஸுக்கு எடுத்துப்பாங்க தெரில. பட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டினுவோ அதை போடுங்க. ஏன்னா 10 லட்ச ரூபா கொடுத்து கார் வாங்கிட்டு வெறும் 5000 4000 கொடுத்து பேட்டரி வாங்குறதுக்கு யோசனை பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இப்போ நார்மலாக வந்து ஒரு காரில் வந்து எப்படி வந்து பேட்ரி வீணாக போனதுன்னு கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு தான். இப்போ என்னோடய காரில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இது மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. அதாவது இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், எல்லா லைட்டும் எரியும். அவ்வளோதான். என்னோடய பேட்ரி வந்து இந்த மாதிரி ஃப்ளிக்கர் அடிச்சதுன்னா உங்கள் பேட்ரி வந்து ரொம்ப டவுன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஒன்று ரொம்ப லாங் எடுக்காமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளிக்கர் வரும். அப்படி இல்லை, நீங்கள் வந்து அடிக்கடி இந்த மாதிரி வருதுன்னா உங்கள் பேட்ரி போயிடுச்சுன்னு அர்த்தம். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பேட்டரியை மாற்றி ஆகணும். இப்போ நான் வந்து பேட்ரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இது எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன்றதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஒரு பெஸ்ட் ஷாப் ஃபார் பை ஆட்டோமொபைல் அண்ட் இன்வெர்ட்டர் பேட்டரிஸ். ஸோ இப்போ வந்து நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஃப்ளிக்கர் அடிக்குதுங்களா? நான் ஏற்கனவே ஒரு முறை சார்ஜ் போட்டும் செக் பண்ணி பார்த்தேன், வேலைக்கு ஆகலை. ஸோ திரும்ப கம்மியாச்சு. வோல்டேஜ் செக் பண்ணேன், 11 வோல்ட் இருக்குது. ஸோ இது வந்து கார்லேயே வந்த பேட்ரி தான் வந்து இப்போதைக்கு உள்ளே இருக்குது. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வண்டியில் இருக்கிற கார் பேட்ரி நான் இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா அமரான் பேட்ரி போட போகிறேன். ஏற்கனவே அமரான் தான் இருந்துச்சு வண்டி வாங்கும்போது. ஸோ இப்போ நியூ பேட்ரி இந்த வண்டிக்காக போட போகிறோம். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா டிசைர் வெஹிக்கிள், DIN 50 அப்படின்ற மாடல் சொல்லுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம், டீட்டெயில்டாக எல்லாமே பார்க்கலாம். இதே மாதிரி ஆல்ரெடி நார்மலாக யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்ட் வந்து ஒரு மாதிரி லாங்காக டைம் எடுத்து அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போலேருந்தே உங்களுக்கு வந்து பேட்ரி வீக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக செல்ஃப் ஸ்டார்ட் வந்து சுற்றி ஸ்டார்ட் ஆகுதுனாலும் உங்கள் செல்ஃப் மோட்ரு வந்து சீக்கிரமாக போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்படியும் வந்து உங்களுக்கு லாங்காக எடுத்து யூஸ் பண்ணுதுன்னா இமீடியட்லி பேட்டரியை வந்து சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பேட்டரி வந்து நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் போடலாம், அது பிரச்சனை இல்லை. பட் ஒரு ஃபெமிலியரான பிராண்டு, ஒரு நல்ல சர்வீஸ் இருக்கிற பிராண்டு போடுங்க. இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அமரான் அண்ட் எக்ஸைட் தான் வந்து இப்போதைக்கு டாப்பாக இருக்காங்க. அமரான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேமில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. பட் மெயினாக வந்து அமரான்னு ஒரு பேட்டரியை நீங்கள் போடுங்க. ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஜோன் இன்னொரு ரெட் கலரில் ஒரு ஃப்ளேவர்ஸ் கொடுக்குறாங்க. பட் அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகுமான்னு தெரில. பட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டினுவோ அதை போடுங்க. ஏன்னா 10 லட்ச ரூபா கொடுத்து கார் வாங்கிட்டு வெறும் 5000 4000 கொடுத்து பேட்டரி வாங்குறதுக்கு யோசனை பண்ணாதீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேட்டரியோட எப்படி சேஞ்ச் பண்ணுறது எல்லாம் பார்க்குறதுக்காகவே இந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக போடுறேன். ஏன்னா வந்து ஷாப்பில் வந்து ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் தான். பட் இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பட் நான் ஏன் வந்து ஷாப்பில் போடல வீடியோனா, ஷாப்பில் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வியூவர்ஸ்க்கு எப்படி பேட்டரி மாற்றணும்னு தெரியாது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து ஷாப்பில் எடுக்காமல் நான் வீட்டில் வந்து பேட்டரி எடுத்துகிட்டு வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வண்டிக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இங்கே நீங்கள் பேனட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஒரு பட்டன் இருக்கும், அது இழுத்திங்கன்னா பேனட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட விரல விட்டு சென்டரில் மேலே தூக்குனிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு இருக்கு இல்லையா, இதை எடுத்து இந்த இடத்துல மாட்டிடுங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து நம்மளோட பேட்ரி. ஸோ இந்த பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா வண்டியோடே வரும். ஸோ இந்த ஒயிட் பேட்ரி வந்து டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கார் வாங்கும்போதே வர மாடல் இது. ஸோ இந்த பேட்ரி எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்றது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டரியை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 2 டூல்ஸ் தேவை. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்பேனரு 10-11, இல்லை 10ஆம் நம்பர் ஸ்பேனர் தான் நமக்கு தேவை. இது வந்து 10ஆம் நம்பர் ஸ்பேனருக்கு அப்புறம் உங்களுக்கு தேவைப்படுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு 12ஆம் நம்பர் வந்து பாக்ஸ் டூல் வேணும். இது எப்படின்னா கொஞ்சம் லென்த்தாக வேணும் பாக்ஸ் டூலு. ஸோ ஏன்னா அது வந்து இந்த மாதிரி கேப்பில் உள்ளே விட்டு இந்த 12ஆம் நம்பர் இதுவை வந்து கழட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த டூல். ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் வந்து ரெட் கலரில் தான் இருக்கும். ஸோ இது பிளாஸ்டிக் பயப்படாதுன்னா இந்த இடத்துல ஒரு தடவை தூக்குனீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நார்மல் கிளிப் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை எடுத்து வச்சுடுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு
ஃபேஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இது வந்து 10ஆம் நம்பர் தான் இல்லை வரும். ஸோ இதை லூஸ் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக கழட்ட வேணாம். பட் என்னோட லூஸ் பண்ண வேணும். இந்த இதுவை ஃபஸ்ட் கழட்டிடுங்க. ஏன்னா வந்து இந்த ஃபாக் லேம்போட ஒயர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்துட்டு இதை வந்து லூஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. அந்த நெட்டை வந்து நான் கழட்டினது எதுக்குன்னா அந்த ஒயரை கழட்டுறதுக்காக. ஜஸ்ட்டு லூஸ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸை கழட்டிடுங்க. அதுக்கு அடுத்து வந்து நியூட்ரலும் அதே சைஸ் தான். அதை லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே மேலே தூக்குனீங்கன்னா இது வந்துடும். வந்துட்ட பிறகு இப்போது இந்த பேட்டரிக்கு கீழே இருக்கு இல்லையா, அந்த நெட்டை வந்து லூஸ் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் டூல் வந்து நீங்கள் 12ஆம் நம்பர்னு சொன்னீங்கன்னா நிறைய டூல்ஸ் கடையில் கிடைக்கும். ஒரு 70 to 80 rupees இருக்கும். அவ்வளோதான். ஸோ லூஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அந்த நெட்டை கையை உள்ள விட்டு எடுத்துக்கலாம். எடுக்கும்போது கொஞ்சம் பத்திரமா எடுங்க, உள்ளே வந்துடுச்சுன்னா கஷ்டம். ஒரு 12ஆம் நம்பர் இதை எடுத்துட்டிங்கன்னா ஒரு ரிவீட் மாதிரி இருக்கும் உள்ள. அது கையை விட்டு தூக்கினீங்கன்னா வந்துடும். இல்லைனாலும் பேட்டரி தூக்கும்போது வந்துடும். இதுதான் அந்த ரிவீட்டு. அது என்னன்னா கேஸ்க்கு இப்படி பிடிச்சிட்டு இருக்கும் அந்த பேட்டரியோட ஓரத்தில். என்ன பண்ணுவோம், இந்த பேட்டரியோட ஹேண்டில் வச்சு பேட்டரி தூக்க வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வண்டியிலே வந்த பேட்டரி. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அமரன் நம்ம போட போகிறோம். இதில் என்ன ஃபீச்சர் இருக்குன்னா அடிஷ்னலாக இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி கண்டிஷன்லாம் இல்லை க்ரீன் இல்லை காட்டுது பாருங்கள். மேபி இதில் ரெட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அன்பாக்சிங் பண்ணிடலாம். இது மாதிரி தான் கவரில் வரும். ஒரு சில பேட்டரி வந்து பாக்ஸில் வராது. இந்த மாதிரி தான். இந்த கவரை விட்டு ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பெருசாக இருக்கும். இது எப்படி ஓப்பன் பண்ணால் ஜஸ்ட்டு மேலே தூக்கினா வந்துடும். இதுவும் ஜஸ்ட் மேலே தூக்கினா வந்துடும். இது அந்த பேட்டரியோட மாடல். இந்த எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 7,510 rupees. ஸோ இந்த பேட்டரி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பழைய பேட்டரியை இந்த ஷாப்பில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ப்ரைஸுக்கு எடுத்துப்பாங்க. இதோட கண்டிஷனை பொறுத்து இல்லை ஒரு வெயிட் ரேட் ஒரு பெஸ்ட் ப்ரைஸுக்கு உங்களோட ரீப்ளேஸ்மெண்ட் அமௌண்ட்டில் லெஸ் பண்ணிவிட்டு இந்த புது பேட்டரி தந்துடுவாங்க. ஸோ நீங்கள் பழைய பேட்டரி வந்து தயவு செஞ்சு கட்டி எங்கேயும் வீணாக்கிறாதீங்க. ஏன்னா எந்த பழைய பேட்டரி வந்தாலும் நீங்கள் பேட்டரி வரும்போது கொடுத்தீங்கன்னா எடுத்துப்பாங்க. இல்லை நார்மலாகவே இந்த ஷாப்பில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா எடுத்துப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இருந்த இடத்துல வந்து புது பேட்டரியை வந்து இப்போ செட் பண்ணிட்டேன். நீங்கள் ஆல்ரெடி பழைய பேட்டரி எங்கள் போய் பார்த்துருக்கீங்க. இப்போ வந்து அதே இடத்துல வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஒயர் கனெக்ஷன் கொடுக்க முன்னாடி இந்த பிளேட்டை வந்து மாற்றிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து பேட்டரி வந்து க்ரிப் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெட்டை வந்து ஃபுல்லாக வச்சு அந்த பிளேட்டை வந்து சைடில் வச்சு முடிக்காச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டாக வந்து நெகட்டிவ் தானே எடுத்தேன். அதே மாதிரி இப்போ நெகட்டிவை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இதில் 10ஆம் நம்பர் சாவி போட்டு டைட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் இதில் எதுவும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா வந்து கரண்ட்டு சார்ஜ் ஷாக் அடிச்சிடும் அப்படின்னு பயப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம ஹியூமன் வந்து பார்த்திங்கன்னா 60 to 70 வோல்ட் வந்து தாங்குகிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து உடம்புல பிரச்சனை வந்து ஒன்றும் பெருசாக வந்துடாது. இதுதான் 10ஆம் நம்பர். 12 வோல்ட் தான் இந்த பேட்டரி. ஸோ வந்து 12 வோல்ட் வந்து உங்களுக்கு பெருசாக எதுவும் பாதிச்சிடாது. ஸோ நியூட்ரலில் கொடுத்துருங்க. அடுத்து வந்து ரொம்ப டைட் வச்சு உடச்சிடாதீங்க. அதுக்கும் டைட் வைக்காமல் வந்துடாதீங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து இதை டைட் பண்ணிக்கலாம். அந்த போஸ்ட் வந்து ஃபுல்லாக உள்ளே போகணுங்க. போஸ்ட்டு மேலே வந்து லைட்டாக தெரியும். ஆனால் சில பேர் அரைக்குறையாக முடுக்குவாங்க.
பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி கீழே இருக்கிற பேஸ் வந்து கரெக்டாக முடிக்கணும். டைட் ஆகிடுச்சு. என்ன பண்ண போகிறோம்னா அடிஷ்னலாக இந்த வண்டியில் வந்து ஃபாக் லேம்புக்கு வந்து எலக்ட்ரிஷியன் மாதிரி எனக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அதை எடுத்து இந்த பேஸில் வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதையும் டைட் பண்ணிக்கலாம். அப்படிதான் ஃபுல் டைட் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணுறோன்னா இந்த கிளிப்பை ஃபஸ்ட்டு அவ்வளோதான். இந்த 2 பக்கமும் கிளிப்பு மாட்டணும். அவ்வளோதான். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் பேட்ரி வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இது எந்த ஷேக்குமே இல்லை ஒயர் கூட. இப்போ வந்து வண்டியை போய் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வண்டியை ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து பேட்டரியை மாற்றிட்ட பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக ஜாயின் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து செல்ஃப் மோட்டர் வந்து உங்களுக்கு வீணாக போகாது. பாருங்கள், இப்போ வந்து நான் வண்டியை ஆஃப் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பழைய பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா எப்படி சுற்று வந்துச்சு. இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து நியூட்ரலில் இருக்குங்களா. இது வந்து ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்ன்றதுனால பிரேக்கை மிதிச்சிட்டேன். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான், அதுக்குள்ளே வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் செல்ஃப் மோட்டர் வந்து சீக்கிரம் வீணாக போகாது. அதே மாதிரி உங்களோட காருக்கும் வந்து சேஃப்டி. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்னால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தள்ளிலாம் இடித்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. பண்ணவும் முடியாது ஆக்சுவலி. ஏன்னா ஃபுல்லாகவே சென்சார் பேஸ்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் பாருங்கள் 1D அப்படின்னு போகிறோன்னா ட்ரைவ் மோட்ரு பண்ணிங்கன்னா மோட்டர் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் கியரில் போட்டு இந்த வண்டி இடித்து ஸ்டார்ட் பண்ணணுன்னு ட்ரை பண்ணி வண்டியை வீணாக்கிறாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பேட்டரி வேணும்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்ம பெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட இடத்துக்கே வந்து ஃப்ரீ டெலிவரி, ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.